நம்ம தினமும் தியானம் பண்றோம். இப்போ உங்களுக்கு கைடட் மெடிடேஷன் பண்ண வச்சோம் இல்லைங்களா? அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த யூனிவர்ஸோட சரண்டர் ஆயிடுறோம். ஃபுல் யூனிவர்ஸோட ஒன்றிணைஞ்சு நம்ம தியானம் பண்றோம். அங்க வந்து எதுவுமே தாட்ஸ் கிடையாது. நான் வேற, யூனிவர்ஸ் வேற கிடையாது. அதனால நெறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லையா? ம். ஸோ அது வந்து இது வெறும் தியானம் வந்து உங்கள சுவாசம் கவனிக்கிறது. லயம் அப்படின்றது அப்படியே இறைவனோட ஒன்றிணைஞ்சு நீங்க தியானம் பண்றது. இறைவன்னா இயற்கை. காஸ்மிக் எனர்ஜி எது வேணாலும் சொல்லிக்கோங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே வந்து இறைவனுடைய ஸ்வரூபம் தான். நம்மளால அவர டைரக்ட்டா பார்க்க முடியாது. பட் ஆனா இந்த நேச்சர்ல நீங்க எது எடுத்தாலுமே நீங்க கூட இறைவனின் ஒரு அம்சம் தான். ஸோ இறைவன வந்து இயற்கையோட ஒன்றிணைஞ்சு நீங்க வந்து தியானம் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ஹையஸ்ட் எனர்ஜி கிடைக்குது.